இப்போ நான் ஒரு ஒரு இந்த ஒரு இப்படி ஒரு கவிதை சொல்லலாம். இந்த ஒரு குழந்தை உலகத்துக்கும் பெற்றோர் உலகம் இல்லை அந்த கனவுங்கிறத பற்றி ஒரு எஸ்தோனியா கவிதை. அது ஒரு 1940s 50s எழுதின கவிதை. ஒரு பனி பெய்கிற ஒரு ஒரு மாலையில் ஒரு இருட்ட போது அப்போ ஒரு அப்பாவும் ஒரு 8 வயசு பையனும் அவங்க நண்பர்கள் வீட்டில் இருந்து அவங்க வீட்டை நோக்கி கிளம்புறாங்க. ஏதோ இங்கே வந்திருக்காங்க, அதுக்காக திரும்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் எடுக்கும், ஒரு 40 நிமிஷமோ ஒரு மணி நேரமோ நடக்கணும். போகிறதுக்குள்ளே இருட்ட ஆரம்பித்து மேற்கு வானத்தில் நிலாவும் வந்துடுது. அந்த அப்பா அந்த பையனுக்கு வந்து நிலாவை எப்படி வணங்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா அவங்க இனக்குள்ள நிலாவை வணங்குவதுங்கிறது ஒரு ஒரு ரிச்சுவல் போல இருக்கு. அப்போ அந்த பையன் கேட்பான், இங்கேருந்து நிலாவுக்கு போகிற தூரம் இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிற தூரம் தானே இருக்கும் அப்படின்னு கேட்பான். அவங்க அப்பா சொல்லுவார், இல்லைடா அப்படி பாசிபிளே இல்லை, நிலா பார்க்கறதுக்கு அது பெருசில்ல, நம்ம கணக்கு இத்தனை ரொம்ப தூரத்தில் இருக்குது, நம்ம இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு 1,00,000 வருஷம் நடந்தால் கூட போய் சேர தூரத்தை விட அதிகமாக இருக்குன்னு ரொம்ப விஞ்ஞானபூர்வமாக அந்த பையனுக்கு வந்து நிலாவை அடைய முடியாதுங்கிறது சொல்லிட்டே இருப்பார். அந்த பையனுக்கு வந்து அவங்க அப்பா சொல்கிறதுல துளி நம்பிக்கை வராது. ஒரு சும்மா நம்மளை ஏதோ போய் சொல்கிற மாதிரி நினைப்பான். அவனுக்கு அந்த விஞ்ஞானத்தின் மீது பெரிய இதுவும் இல்லை, அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இவங்க கிட்டத்தட்ட அப்புறம் நடந்து அவங்க வீடு வந்து சிறப்பு நல்லா இருட்டிடுது. பார்த்தா அவங்க வீட்டு கூரைக்கு மேலே தான் அவங்க நிலா இருந்துச்சு, வானத்தில் நகர்ந்து வந்து. ஸோ அந்த பையன் சொன்ன மாதிரி நிலா அவங்க வீட்டுக்கு மேலே தான் இருந்துச்சு இல்லையா? அப்போ ஒரு வீட்டுக்கு மேலே நிலா இருக்கிறது, நிலா அங்கே தான் இருக்குன்னு நினச்சிக்கலாம். அது ஒரு குழந்தைங்களுடைய இதில் வந்து எங்கள் வீட்டுக்கு மேலே தான் நிலா இருக்குது, டெய்லி வரும் போகும் இல்லையா? ஆனால் பெரியவர்கள் ரொம்ப தர்க்கபூர்வமாக அந்த நிலாவை அடையிறதை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நிலா எங்கே இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதும் நிலாவை அடையிறதும் வெவ்வேறுன்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல நிலாங்கிறது வேற ஒரு அர்த்தமாக இருக்குது. அந்த பையன் உலகத்தில் நிலா அவங்க வீட்டுக்கு மேலே டெய்லி 8 மணிக்கு வந்தீங்கன்னா மொட்டை மாலில் நிலா வரும்னு சொல்லலாம். அதுவும் ரொம்ப பொய்டிக்காக ரொம்ப அதுவும் உண்மை தானே. அப்போ நம்ம நிலாவை அடையாமோ இல்லையோ, we'll see moon for sure இல்லையா? நம்ம நிலாவுக்கு பல நாள் போகணும் ட்ரை பண்ணி கடைசியில் போயிட்டோம்ல, நான் சொல்கிறது விஞ்ஞானபூர்வமாகவே. ஸோ அதுக்கு முன்னாடி நிலாவில் பாட்டி இருக்கிறதா இருந்தோம். ஸோ இந்த ஹியூமன் ரேஸே வந்து ஹியூமன் கைண்டே வந்து கனவுகளை கண்டு அதை நோக்கி நகர்ந்து தான் வளர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க.